ரூ. 13 தான் புடவையே எடுத்து கட்டுவேன். அது ஒரு 4 புடவை 5 புடவை தான். எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ஆடம்பரமா வாழ்ந்திருந்தோம்னா கடனாளியாகி நாங்கள் தொழிலுக்கு கூட தொடர்ந்து பண்ணியிருக்க முடியாது. வரவுக்குள்ள செலவு அப்படிங்கிற ஒரு 2 பேர்த்துக்குள்ளேயே ஒரு கோட்பாடு இருந்ததுனால தான் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கள் பொருளாதார செலவெல்லாம் பண்ண. இந்த காலத்தில் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி, அது கணவராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களா இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். குடும்பம் அப்படின்னா நம்ம குடும்பம் எப்படி வந்திருக்கு, அதோட பாரம்பரியம் என்ன, பண்பாடுகள் என்ன, குடும்பம் வந்த வாழ்க்கை பாதை என்ன, குடும்பத்துல எப்படி பெரியவங்கெல்லாம் அந்த குடும்பத்தை நடத்தி வந்திருக்காங்க. நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு படி மேல போறக்கு பொருளாதாரத்திலும் சரி, அதன் மதிப்பு மரியாதைகளும் சரி, நாம் எப்படி ஒருத்தர் இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும்னு எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி வளர்த்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் வந்து எங்கள் அம்மா எப்படி வெள்ளந்தியோ, எங்கள் மாமியாரும் ஒரு நல்ல வெள்ளந்தி. பாசத்தை தவிர அவங்களுக்கு எதுவுமே காட்ட தெரியாது. ஆனால் எங்கள் மாமனார் வந்து நல்ல ஒரு பண்பாளர், சிந்தனையுள்ளர், நேர்மையானவர். என்னன்னா, எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் மருமகளாக இருந்தாலும் மகள்கள் மாதிரி மகளுக்கு இணைய எங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தார். பட் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த பொறுமை இல்லை, பக்குவமும் வரணும்னு நினைக்கிறோம். அது ரெண்டும் இருந்துட்டுன்னா குடும்பத்தில் சண்டையோ சச்சரவோ, நான் எப்பவுமே சொல்வேன், கணவன் மனைவி இருவருக்கிடையே காத்து கூட உள்ள போகக்கூடாது. ஏன்னா 2 பேர்த்துட்டு உண்மை இருக்கணும், ரகசியங்கள் இருக்கக்கூடாது. அப்போ கருத்து வேறுபாடே வராது. ஏன்னா வெளியிலேருந்து வந்து ஒருத்தரும் ஒன்றும் சொல்லவும் முடியாது, நமக்குள்ள இன்னொரு சண்டையை புகுத்தவும் முடியாது. உனக்கு நான் எனக்கு நீன்னு இருந்தால் கண்டிப்பாக எந்த குடும்பத்திலையுமே கருத்து வேறுபாடுகள் வர்றக்கோ, ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறக்கும் இன்னொரு ஆள் தேவைன்னு இல்லை. அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பிடிச்சி வீர நடை போடலாங்க, வெற்றி நடையும் போடலாம். அசைவ உணவுகள் இதெல்லாம் வருஷத்துல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு தடவை 2 தடவை தான் எங்க வீட்டுல அசைவம் சமைப்போம். அப்ப வந்து இறைச்சியினுடைய விலை ரூ. 2 ஒரு கிலோ, ரூ. 3 இருந்தது. இன்னைக்கு ரூ. 700 இருக்கு. அன்னைக்கு அந்த சூழ்நிலையில வருஷத்துல 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க வீட்டுல செய்வாங்க. திருமணம் ஆகி போயுமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேல இருக்கும். அப்பவும் வந்து வருஷத்துல 4 மாசத்துக்கு ஒரு தடவை அசைவ உணவு செஞ்சாவே பெருசு. ரூ. 13 தான் புடவையே எடுத்து கட்டுவேன். அது ஒரு 4 புடவை 5 புடவை தான். எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ஆடம்பரமா வாழ்ந்திருந்தோம்னா கடனாளியாகி நாங்க தொழிலுக்கு கூட தொடர்ந்து பண்ணியிருக்க முடியாது. வரவுக்குள்ள செலவு அப்படிங்கிற ஒரு 2 பேர்த்துக்குள்ளேயே ஒரு கோட்பாடு இருந்ததுனால தான் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்க பொருளாதார செலவெல்லாம் பண்ண. இந்த காலத்துல வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அது மாதிரி, அது கணவராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களா இருந்தாலும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். குடும்பம் அப்படின்னா நம்ம குடும்பம் எப்படி வந்திருக்கு, அதோட பாரம்பரியம் என்ன, பண்பாடுகள் என்ன, குடும்பம் வந்த வாழ்க்கை பாதை என்ன, குடும்பத்துல எப்படி பெரியவங்கெல்லாம் அந்த குடும்பத்தை நடத்தி வந்திருக்காங்க. நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி,